தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார பரப்புரையை துவங்க உள்ள நிலையில் சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தவேகாவினர் மைதானத்தை அளவீடு செய்து வருகின்றனர். அப்புறம் என்ன பேஸ் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலி தானே, ஜாலியோ ஜிம்கானா. இனி தளபதி வந்து களத்தில் இறங்க போறாரு, நம்ம எல்லாம் பயங்கர குஷியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தான் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குஷியாக இருக்கமோ இல்லையோ, நம்மளை விட கொத்தடிமை கூட்டமும் நாய் டம்ளர் குரூப்ஸும் ரொம்ப குஷியாக இருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க ஏன் குஷியாக இருக்கணும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வரலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அவங்க ஏன் குஷியாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க என்னோடய வீடியோக்குள்ளே. என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நவம்பர் கடைசி இல்லைனா டிசம்பர் ஸ்டார்டிங்கில் தளபதி திருப்பி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார், அதற்கான வேலைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த தேதியும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சேலத்தில் பிரச்சாரம் வந்து தொடங்குறதுக்கு. நம்ம பொதுவாக பிரச்சாரம் அப்படின்னோடனே தளபதியோட பிரச்சாரத்தை பற்றி தான் பேசுவோம். பட் மற்ற மீடியாக்காரங்களாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடிக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து முடங்கி போயிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வெளியிலே வரல. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அவர் வந்து ஒரு சைடு சிபிஐ கேஸ் போகுது, ஒரு சைடு விசாரணை ஆணைய கமிஷன் போயிட்டுருக்கு, இப்படி பல கேஸ் போயிட்டு இருந்தாலும் இதெல்லாம் மீறி இப்போ தான் புதுசாக திருப்பி கொஞ்சம் எந்திரிச்சு வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இவ்வளோ நீட்டி முழக்கி எப்பயுமே இந்த கரூர் சம்பவத்தோட ஆட் பண்ணி தான் எல்லா மீடியாக்காரமும் பேசுவாங்க, கொத்தடிமை பரதேசிகளும் பேசுவாங்க, நாய் டம்ளர் குரூப்ஸும் பேசுவாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் பிரச்சாரம்னா ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். பட் இவங்க எல்லாத்துக்கும் தீனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம்னு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதற்கு ஒரு உதாரணத்தை பார்த்தீங்க, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி தமிழ்நிலையில் தான் போட்டிருப்பேன். இந்த நம்மளுடைய பிரச்சார வாகனத்தை, அதாவது தளபதி அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை எப்படி இவங்க வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது பஸ்ஸு ஃபுல்லாக கரையான். விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவத்தை ஒரு கரும்புள்ளியாக நம்மளும் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் இதற்கான பின்னணி யார், இது எப்படி நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படின்றது சிபிஐ விசாரணையில் வெளில வரப்போகுது. அது ரெண்டாவது விஷயம். வரும்போது இவங்க எங்கே போய் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது அது இன்னொரு விஷயம். பட் மேட்ரு, இந்த கரூர் சம்பவத்தை தொடாமல் எந்த மீடியாக்காரனும் சரி, எந்த கொத்தடிமைக்காரனும் சரி தளபதியோட பிரச்சாரத்தை பற்றி பேச மாட்டாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு கேட்டால், அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை டார்கெட் செய்து பேசக்கூடிய வார்த்தைகள். பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி சேலத்தில் வந்து பிரச்சாரத்துக்கான இடத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மைதானத்தை தான் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்ச்செல்வன் வணக்கம், தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதில் வந்து ஏதோ சீலநாயக்கன்பட்டி தான் இப்போ சொன்னாங்க. அந்த இடத்த பார்த்தவே நல்லா பிரம்மாண்டமாக பயங்கர பெரிய ஸ்பேஸாக இருக்குது. கலந்து அதுக்கான எவ்வளோ ஏரியா இருக்குது, அதில் எவ்வளோ பேர் நிற்க முடியும், எவ்வளோ கூட்டம் வர முடியும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்களா? உடனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு டேட்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த டேட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு செக் வச்சுருப்பாங்க. அதே தான் இந்த வாட்டியும் செக் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் டிசம்பர் 3 கார்த்திகை மாதம், கார்த்திகை திருநாள், டிசம்பர் 4 தீப திருநாள் நினைக்கிறேன். அப்போ அந்த தீப திருநாள் அப்படின்னும் போதே கார்த்திகைனாவே லீவாக இருக்கும், ஊருக்கு மக்கள் போக வர இருப்பாங்க, கூட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் தளபதி அவர்கள் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லீவாக இருக்குது, மக்கள்லாம் போகணும் வரணும், பஸ்ஸு வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஆகும், போக்குவரத்து இடைஞ்சலாகும், அதனால் நாங்கள் அந்த டேட்டை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு அதை மட்டும் சொல்லாமல் 6ஆம் தேதி முக்கியமான ஒரு விஷயம் டிசம்பரில், இதை வந்து மறக்கவே முடியாது யாருனாலையும், பாபர் மசூதி இடிப்பு. அப்போ இந்த ஒரு 2 விஷயத்தையும் காரணம் காட்டி எப்படியும் வந்து தமிழக வெற்றிகளுக்கு 4ஆம் தேதி பர்மிஷன் இவங்க கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம சைடில் 4ஆம் தேதி ஏன் கொடுத்தோம் அப்படின்றது தளபதிக்கும் டீமுக்கும் தான் தெரியும். பட் இவங்க பார்வையில் எப்படி இருக்கும் பார்த்தியா, இவங்க உடனே 4ஆம் தேதி தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டேட்டை கொண்டாந்து சொருவாங்க, உடனே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா உடனே காவல்துறை மேலே தூக்கி பழிய போட்டுருவாங்க அப்படின்னு கொத்தடிமை டீம்ஸும் நாய் டம்ளர் குரூப்ஸும் நம்மளை வந்து கார்னர் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செய்வாங்க. ஸோ ஏன் இவர் வந்து இந்த மாதிரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ளேயே கூட வரலாம். நம்ம சொன்ன மாதிரி
லீவ் இருக்குது, வீக்கெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு வீக்கெண்டு கிடையாது. இது வந்து ஐ திங்க் வியாழக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன், 4ஆம் தேதி. ஸோ ஒரு வியாழக்கிழமை அப்படின்னும்போது மேபி கூட்டம் கம்மியாக வரணும்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை தீப திருநாள் அப்படின்னும்போது எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போகிற டைம் அது, புரியுதுங்களா? அப்போ திருவண்ணாமலைக்கு போகும்போது, அதாவது இவங்க பார்க்குற ஒரு வியூ எப்படி இருக்குன்னா, லீவு நாளில் கொடுக்கும்போது கூட்டம் அதிகமாக வரும்னு இவங்க பார்க்குறாங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திருவண்ணாமலை அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தீப திருநாள். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அங்கே வந்து கூட்டம் சேரும். அப்போ விஜய் பிரச்சாரத்தை விட அந்த இடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சிவனா தளபதியான்னு பார்த்தா சிவனுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம சைட்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த தீப திருநாளுக்கு போக வேண்டிய கூட்டங்கள் அங்கே போகிறனால இங்கே ஒருவேளை கூட்டம் வரும், அப்படி கூட்டம் கம்மியாக வரும் கூட நினச்சிருக்கலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு ஆங்கிளில் நினச்சி இவங்க கொடுத்துருக்கலாம். பட் என்ன நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்க இன்னொன்று நினச்சி கொடுப்பாங்க, நம்ம ஒரு டேட்டை கொடுத்தா இவங்க எப்படியும் ஒரு நொறநாட்டியம் பண்ணி இது இல்லை அது இல்லை அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் இந்த டேட்லேயே ஒன்று கொடுங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே மாற்றி இன்னொரு டேட்டை ஒன்று கொடுப்பாங்க. நம்ம 4ஆம் தேதிக்கு அங்கிட்டு கொடுத்தோம்னா அங்கிட்டு இன்னும் ஒரு 10 நாள் தள்ளி போடுவாங்க. நீங்கள் 4ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா ஒன்று நமக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு பின்னாடி பண்ண சொல்லுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது நவம்பர் எண்டுலேருந்து டிசம்பர் 10க்குள்ளே நம்ம ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட தளபதி அவர்கள் வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி பல சில காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சைடு பிரச்சாரத்துக்கு வர போகிறாரு, பிரச்சாரத்தை தொடங்க போகிறாரு, தளபதி வந்து பெரிய மைதானத்தில் பண்ண போகிறாரு. இது போலீஸை பர்மிஷன் கொடுக்கல, அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. பட் ஏன்னா இன்னொரு சைடு எஸ்ஓபி வந்து போட்டாங்களா போடலையா, ஏன்னா கோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டு இன்னும் போடலை, இன்னும் போடாமல் எப்படி இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க, இப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். அதுக்காக இவங்க எஸ்ஓபி போடாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சாரத்தை பண்ணாமல் இருக்க முடியாது. இவங்க கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்குறதுக்கான எல்லா வேலையுமே இருக்கட்டும். ஆனால் இன்னொரு சைடில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் எத்தனை உயிருக்காக வாங்க போகிறார், 41 ஊர் போயிருச்சு, இன்னும் எத்தனை உயிருக்காக வாங்க போகிறாங்க அப்படின்ற இந்த முன்னெடுப்பை, இந்த பிரச்சாரத்தை இந்த கொத்தடிமை டீம்ஸும் நாய் தமிழர் குரூப்ஸும் ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வி தான் இங்கே நான் உங்கள் முன்னாடி வைக்கிறது. ஏன்னா இது வரைக்குமே தளபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் எத்தனையோ முறை, எல்லா முறையில் எல்லா முறையுமே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க, பெண்களே வராதிங்க, புரியுதுங்களா, வயதானவர்கள் வராதிங்க, உடம்பு சரியில்லாதவங்க வராதிங்க, இப்படின்ற எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு தான் அவர் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரத்துக்கு போகிறார். அதே மாதிரி என்னை பஸ்ஸில் பின் தொடராதிங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ இவ்வளோத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமாவும் திருப்பியும் அதே செயல்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, சரி, தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கல, தமிழக வெற்றி கழகத்து பிரச்சாரத்தில் மக்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், தொண்டர்கள் கூட செய்கிறதில்ல, ரசிகர்கள் செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த ஒரு கரை வந்துருச்சு, கரூரில் தளபதிக்கு கரை வந்துருச்சு. இந்த கரையை நம்ம இனி எப்படி போக போகிறோம், இனி எப்படி வரப்போகிற பிரச்சாரத்தில் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஒரு வாட்டி கரூரில் சம்பவம் நடந்துச்சு, இன்னொரு வாட்டி பிரச்சாரம் கொடுத்தா அவ்வளோ ஈஸியாக அது எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல தான் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமா, இல்லை சின்னதாவது நடக்குமா அப்படின்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தடிமை கூட்டமும் நாய் தமிழர் குரூப்பும். திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் எலெக்ஷனுக்கு 4 மாதமே இருக்கிற காரணத்தினால இன்னும் எந்த அளவுக்கு விஜய் அவர்களை முடக்க முடியுமோ, எந்த அளவுக்கு விஜய் அவர்களை டார்கெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் மேல் குறை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேலையையும் மீடியாவும் எச்சத்தனமாக செய்யும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம என்னதான் கரூர் சம்பவத்துக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்பு, காவல்துறை அலட்சியமே பொறுப்பு, காவல்துறை சரியாக கூட்டத்தை கட்டுப்படுத்தலை, அதனால வந்து இந்த சம்பவம் நடந்துருச்சுன்னு நம்ம வந்து 1000 குறை சொன்னாலும், இல்லை அந்த இடத்துல சதியே செஞ்சுருக்காங்க அப்படின்ற நம்ம விஷயத்தை பதிவு பண்ணாலும், நம்மளுடைய தவறு என்ன அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி பிரச்சாரத்துக்கு வர இடத்துல வெறும் வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி தாங்க நீங்கள் இருக்கிறீங்களே ஒழிய உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்குறதில்ல. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கவனிக்கணும். நம்ம கூட்டத்துக்குள்ளே, தளபதி கூட்டத்துக்குள்ளே வேறு எதுவும் கருப்பாடு உள்ளே சிக்கியிருக்கா இல்லையா, இல்லை அது வந்து எதுவும் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அப்படி ஏதாவது ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அங்கேயே அவனை பிடிச்சி லாக் பண்ணுங்கள். இனி வரப்போகிற நாட்களில் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? தளபதி ஃபேனில் கொடியை போட்டிருக்கெல்லாம் தளபதி ஃபேனாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில தருதலைங்களும் அந்த கொடியை போட்டுட்டு வந்து நின்று தான் கரூரில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றது நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இனி தளபதி வரும்போது நீங்கள் அந்த இடத்துல தளபதியை பார்க்குறது அப்படின்றது வேறு. ஆனால் தளபதி வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, அந்த இடம் எப்படி இருக்குது,
நம்ம வந்து மக்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த இடம் தோதுவாக இருக்கா இல்லையா, கூலி பள்ளம் லொட்டு லொசுக்கு இந்த மாதிரி இருக்கா, இல்லை வயிறு கம்பி இதெல்லாம் போதா வருதா. ஸோ இதை எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டியது இனி நீங்கள் தான் பண்ணணும். யார்? தொண்டர்களும் ரசிகர்கள் தான் பண்ணணும். இல்லை நாங்கள் திருப்பி தளபதி வருவார், நாங்கள் ஜஸ்ட் ஆட்டம் பாட்டம் ஆடுவோம், பாடுவோம், அப்புறம் டான்ஸ் ஆடுவோம், போவோம் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவம் மாதிரி வேறு சம்பவம் நடக்காது அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். திருப்பி நான் சொல்கிறேன், கரூர் சம்பவத்துக்கு யாரு காரணம் சிபிஐ தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. பட் அடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தாவோ இல்லை சின்ன வேறு சம்பவங்கள் நடந்தாவோ அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய தலை குனிவு அப்படின்றது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போ யூ ஹேவ் டு பி ஸோ ரெஸ்பான்சிபிள். இந்த கொத்தடிமை கூட்டமும் இந்த நாய் தமிழ் குரூப்ஸும் நம்மளை வந்து கலாய்க்கிறது அவங்களுடைய வேலை. அதுக்கு அவங்க காசு வாங்குறாங்க, அதை செய்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம அவங்களை குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவனுடைய பொழப்பு அது செஞ்சுட்டு போன்னு விட்டுடலாம். பட் நம்ம சைடில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வாட்டி பஸ்ஸில் பின்னாடி போகிறது, அவர் தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன ஸ்பாட்டை சொல்கிறாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு வாலண்டியர்ஸ் நீங்கள் தான் எடுத்துக்கணும். நீங்களாம் வாலண்டியர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்களாம் அந்த இடத்த அனலைஸ் பண்ணி நீங்களாம் அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், தப்பாக தெரியுது, யாரோ ஒருத்தன் வந்து தப்பான நடவடிக்கையில் இருக்கிறான், வந்து வேணுங்கனே சீன்றான் பண்ணுறான் வம்புழுக்கிறான் அப்படின்னா அங்கே இருக்க காவல்துறையிட இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவனை இமீடியட்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் தளபதியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய ஆதாரம். ஸோ அதுதான் தமிழக வெற்றி கழகத்தை இனி வரப்போகிற நாட்களில் காக்கக்கூடியது. ஏன்னா தளபதி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் அப்படின்றது. தளபதி வந்து ஒரு சைடு வந்து தொண்டர் படை அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு டிஐஜி ஐஜி குரூப், அதாவது ரிட்டையர்டு அந்த பீப்புளை வச்சு ஒரு குரூப் செட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படின்ற பல விஷயங்கள் நம்ம கேட்டிருந்தாலும் அது இது வரைக்கும் எந்த மீடியாலையும் வந்து நம்ம வந்து பார்க்கல. இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது வைக்கலாம். மேபி இன்டர்னலி அதெல்லாம் நடந்துக்கிட்டே கூட இருக்கலாம். இந்த வாட்டி பிரச்சார மேடையில் பிரச்சாரம் நடக்க போகிற இடங்களில் யூனிஃபார்மோட கூடிய தொண்டர் படை இருக்கலாம். எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பேர் இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது ஒழுக்கம் அப்படின்றது அங்கே ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்கள நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணால் கூட்டத்துக்குள்ளே வர கொத்தடிமையாக இருந்தாலும் சரி, நாய் தமிழ் குரூப்ஸாக இருந்தாலும் சரி யோசிப்பான். இங்கே போனால் நமக்கு பிரச்சனை அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் சரியாக செய்யணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி பிரச்சாரம் தோணுங்கன்னா அது ஓயாமல் போய்கிட்டே இருக்கணும் தேர்தல் வர வரைக்கும். அதுக்கு நாம் உத்தரவாதமாக இருக்கணும். நாம் வந்து தளபதிக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த மாதிரி எந்த ஒரு கரையும் நம்ம மேலே என்னால் பூச முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி செயல்படுங்க. பிரச்சார நாள் வரட்டும், ஆட்டம் பாட்டமாக கொண்டாடுங்க. அதே சமயத்தில் கொத்தடிமையை நாய் தமிழர் குரூப்ஸையும் தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை.